Hello dear students and parents, நான் Justice from Chem Solutions NEET Academy, Trichy. Today's video நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா the expected cutoff for NEET 2025 என்னவா இருக்க போகுது அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடியே ஒரு 6 months பிஃபோர் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதிலே நான் NEET 2025ஓட கட் ஆஃப் என்னவா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பேட்டர்னே பழைய பேட்டர்னாக இருந்தது. அதாவது 3 hours 20 minutes அதில் 200 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அந்த 200 கொஸ்டின்ஸில் நம்ம பார்த்திங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தது. பட் இப்போ நியூ பேட்டர்ன் மாற்றிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னுக்கு என்ன கட் ஆஃப் இருக்க போகுது அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இது பல விஷயங்கள் அனலைஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இந்த கட் ஆஃப் கொடுக்க போகிறேன். இந்த கட் ஆஃப் நம்ம எதிர்பார்க்கலாம். NEET 2025 இந்த கட் ஆஃப் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த NEET 2025ஓட கட் ஆஃபை என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இதில் இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸ் NEET 2025ஓட கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ண போகுது. இப்போ கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன ஃபேக்டர் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இங்கே பார்த்திங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் அவங்க அந்த ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அது இல்லாமல் ரீரிப்பீட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பீட்டர்ஸ் அப்படின்றவங்க 12th முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதுகிறவங்க ரீரிப்பீட்டர்ஸ்னால் ஆல்ரெடி 1 year வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களால அதை அச்சீவ் பண்ணாமல் போயிருக்கும். பட் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நிறைய இருக்கும், பண்ணிடலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லாவே கிடச்சிருக்கும். ஏன்னா அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரிப்பீட்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 1 yearல அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும், திரும்ப பண்ணலான்னு ரீரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா அவங்க இப்போ லாஸ்ட் இயர் இந்த 550 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸு 560 570 ஏன் 590 600 610 20 இந்த ரேஞ்சில் அவங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து அவங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காம அவங்க ரீரிப்பீட் பண்ணுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ரீரிப்பீட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லே அவங்க 600 நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. இந்த தடவை பார்த்திங்கன்னா கரண்ட் பேட்சில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ப்ரெஷருமே இல்லாமல் படிப்பாங்க. ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு ஒரு 1 year வெயிட் பண்ணி படிக்காதனால அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொஞ்சம் இருக்காது. ஓகேங்களா? போர்டு எக்ஸாம் ப்ளஸ் ப்ராக்டிக்கல்ஸ் அந்த இது இருந்தாலும் அந்த ரிப்பீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ரீரிப்பீட்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அவங்களுக்கு கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெருசாக இருக்காது. ஸோ அவங்க நிறையா பேர் 600 எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் இப்போ வேறு அவங்க ரிப்பீட் பண்ணி தானே ஆகணும். அவங்க ஆல்ரெடி எடுத்திருக்காங்க, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கிடைக்கல 600 எடுத்தோம். ஸோ அவங்க ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரீரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய ஸ்கோர் பண்ணிவிட்டு இப்போ திரும்பவும் ஒன் மோர் இயர் பண்ணுறாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் 2 years பண்ணி கிடைக்காம திரும்ப கூட ரிப்பீட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட கோல் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி உட்காந்து படிக்கிறாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எஃபர்ட் போடுறாங்க. அப்படின்றப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ எதெல்லாம் கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ரீரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்னால கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, திரும்ப 1 more year படிக்கிறாங்க. பட் இதில் என்ன கட் ஆஃபை டிக்ரீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் பிரச்சனையே. அந்த ரீரிப்பீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு விதமான ப்ரெஷர் இருக்குது, ஒரு அழுத்தம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா 1 more year வெயிட் பண்ணுறாங்கன்ற அந்த ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் இந்த ஒரு விஷயம் கட் ஆஃபை குறைக்கும். பட் எந்த அளவு குறைக்கலாம் அப்படின்னா பெரிய லெவலில் குறைக்காது, லைட்டாக குறைக்கலாம். அப்போ இந்த ரீரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரெஷரோடு பண்ணுறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஒரு ப்ரெஷர் கட் ஆஃபை என்ன பண்ணலாம் அப்படின்னா குறைக்கலாம். சரி,
இப்போ கட் ஆஃப் வந்து நெக்ஸ்ட் இயரை விட அதிகமாகிறதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா ரீரிப்பீட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் இருக்கிறதுனால அதில் இருந்து கட் ஆஃப் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்க்ரீஸ் ஆக மட்டும் அங்கே வாய்ப்பு இல்லை, குறையிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஓகே சார். அப்புறம் மெயினாக இந்த கட் ஆஃபை அடுத்து டிசைட் பண்ணக்கூடியது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து இந்த கட் ஆஃபை வந்து கம்மி பண்ணும் சார். இப்போ நீ 2024 கம்பேர் பண்ணும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் கட் ஆஃபை கம்மி பண்ணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கம்மி பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஹார்ஸ் நமக்கு வைக்கக்கூடிய அந்த செஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஹார்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 3 ஹார்ஸ் 20 மினிட்ஸ் இருந்தது, இப்போ 3 ஹார்ஸ் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த 3 ஹார்ஸ்னால் உங்களுக்கு 180 மினிட்ஸ் இருக்கும், 180 கொஸ்டின்ஸ் பண்ணணும் வித்தவுட் ஆப்ஷன்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது, எக்ஸ்ட்ரா சாய்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு 180னா நீங்கள் 180, ஃபிசிக்ஸ் 45னா 45, கெமிஸ்ட்ரி 45னா 45. ஒன்று மிஸ்டேக் லைட்டாக பண்ணாலும் சின்ன கேர்லெஸ்னால மிஸ் ஆனாலும் 180 போயிடும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சான்ஸ் இருக்காது இல்லையா? செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாது. ஸோ இது வந்து கட் ஆஃபை வந்து குறைக்கும் சார். இது கண்டிப்பாக கட் ஆஃபை வந்து குறைக்கும். அப்போ கட் ஆஃபை குறைக்கிறதுக்கான மெயின் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 ஹார்ஸ் அப்படிங்கிற அந்த செஷன் மாற்றிருக்காங்க இல்லையா உங்களுக்கு, அந்த டியூரேஷன் அது வந்து உங்களுக்கு கட் ஆஃபை வந்து கண்டிப்பாக குறைக்கும். அது இல்லாமல் செக்ஷன் பி செக்ஷன் தூக்கிட்டாங்க ஃபுல்லாக. ஒரே 45 கொஸ்டின்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம பாடு எழுதிட்டு போயிட்டு அட்டன் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். செக்ஷன் பியை பார்க்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. இதை செலக்ட் பண்ண அது ஒரு ப்ளஸ் தான் நம்ம பாடு. ஆனால் கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். லைட்டாக மிஸ்டேக் பண்ணிட்டாலும் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லையே. இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, அப்படி இருந்துச்சு முன்னாடி. இப்போ அது இல்லை. நீங்கள் எப்படியும் நீங்கள் ஒரு சின்ன மிஸ் ஆனாலும் அது போயிடும் அந்த கொஸ்டின். அப்படின்றக்கப்ப அது கட் ஆஃபை கண்டிப்பாக குறைக்கும், ஷுவராக குறைக்கும். அது ஒரு விஷயம். ஓகேங்களா? குட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃபை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா May 4th நடக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் தான். அது என்ன அப்படின்னா அந்த எக்ஸாம். அந்த எக்ஸாம் தான் கட் ஆஃபை மெயினாக வந்து டிசைட் பண்ணக்கூடியது. அடுத்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஏன்னா பேப்பரை வச்சு தானே இருக்குது டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குன்றது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2016 தான் அந்த நீட்டுங்கிற எக்ஸாம் வந்தது. அந்த 16ல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பர் வந்தது. டஃப்பான பேப்பர் தான் அது. டிஃப்ரெண்ட் 2 பேப்பராக வச்சாங்க. ஒரு சில இஷ்யூஸ்லாம் அதில் நடந்தது. சரி, அதை விட்டுருவோம். அதை விட்டுட்டு அப்புறம் பார்த்தோன்னா 17லேருந்து அப்படியே நீட்டு போயிட்டுருக்குது. ஒரே ஒரு பேப்பராக நடந்துகிட்ருக்குது. 17லலாம் கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்தது. பட் அப்போல்லாம் பிசி ஸ்டூடெண்ட் 280 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கிடச்சிது. ஏன்னா பெரிய அவேர்னஸ் இல்லை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த எம்சிக்யூ ப்ராக்டிஸ்லாம் பெருசாக இல்லாததுனால அப்போ வந்து கட் ஆஃப்லாம் 280 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் 300 மார்க் எடுத்தவங்களுக்குலாம் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் கிடச்சிது 2017. அடுத்து 2018 அந்த காலகட்டத்திலலாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். அதில் 2018 பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் டஃப்பான பேப்பராக இருந்தது. பட் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் நமக்கு அவேர்னஸ் பெருசாக இல்லை. ஸோ அவேர்னஸ் பெருசாக இல்லாததுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஏறலை. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த அவேர்னஸ் வர ஆரம்பித்தது. எம்சிக்யூனா அப்படி தான் இருக்குன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படியே கட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பித்தது. அப்படியே அதிகமாகிட்டே வந்தது. நம்ம 2021 இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸை மட்டும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லுவோம். இப்போ இந்த 2021 பேப்பரை எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஈஸி டு மாட்ரேட். ஓகேங்களா? அது மாதிரி பயாலஜி ஈஸி டு மாட்ரேட். ஃபிசிக்ஸ் வந்து டஃப்பாக இருந்தது. பெருசாக கட் ஆஃபை வந்து அதை அஃபெக்ட் பண்ணலை. உங்களுக்கு 2020 விட கட் ஆஃப் அதிகமாக தான் தெரிஞ்சுது. அப்போ அதிகமாகிட்டே போகுது. 2017 கட் ஆஃப் ஆரம்பிக்குது, கம்மியாக இருக்குது. அப்படியே அதிகமாகிட்டே போகுது. அது 2021 வரையும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதிகமாகிட்டு தான் வருது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2022 இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. 2022 நீட் 2022ல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேப்பர் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியில் மாட்ரேட் டு டஃப் பேப்பர். ரொம்ப லென்த்தியாக இருக்குது பேப்பர், வந்து ரொம்ப லென்த்தி. அது மாதிரி பயாலஜியுமே மாட்ரேட் டு டஃப் ரொம்ப லென்த்தியான பேப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடியெல்லாம் ஈஸி டு மாட்ரேட், அதுக்கு முன்னாடி ஈஸியாக இருந்த கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாம் புதுசாக வந்து இங்கே 2022ல் கொஞ்சம் டஃப் பண்ணுறாங்க. அதனால உங்களுக்கு 2022ல் கட் ஆஃப் வந்து திரும்ப குறையுது. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த பயாலஜிலையும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த அசர்ஷன் ரீசன்லாம் கொண்டு வராங்க. ஸ்டேட்மெண்ட் நிறையா இருக்கும். படித்து பார்த்தா 2-3 டைமாவது படித்தா தான் அது புரியும். அப்படி ஒரு லென்த்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட், லென்த்தியான பேப்பரு. இதெல்லாம் புதுசாகவே இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னடா அது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நல்லாவே குறைஞ்சது.
அதனால தான் குறைஞ்சது உங்களுக்கு 2022ல். ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஃபிசிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயாலஜி பண்ணுவாங்க. பயாலஜி தான் லென்த்தியாக போச்சே, முன்னாடி மாதிரி இல்லையே. பயாலஜி லென்த்தி பேப்பராக போகுது, அது மாட்ரேட்டும் டஃப்பாக இருக்குது, பேப்பர் லென்த்தினா பயாலஜியே எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-6 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். 5-6 ஸ்டேட்மெண்ட்டையும் படிக்கணும். அடுத்த ஆப்ஷனில் 1 and 3 ஆர் கரெக்டு, 1 2 3 4 கரெக்டு, 1 2 3 5 கரெக்டு, அந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் படித்து அது மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருந்தது. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டான பேப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி கேட்ட நீட் பேப்பரை விட பயாலஜி அந்த மாதிரி இருந்து, கெமிஸ்ட்ரியும் அந்த மாதிரி தான் இருந்தது. அசர்ஷன் ரீசன்லாம் புதுசாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது என்னடா அது அசர்ஷன் ரீசனு, மேட்ச்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலனா 2022ல். அப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண விதத்தை விட இது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியலை. அப்போ எக்ஸாம்களே ஒன்றும் புரியாததுனால கண்டிப்பாக அது அந்த கொஸ்டின் பேப்பருங்கிறது 2022 கட் ஆஃப் வந்து 2021 விட குறைஞ்சதுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் மாடரேட் டு டஃப். எது? இந்த பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறது பயாலஜி, அதுலேயே டைம் ஓடிடுது இல்லை. அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி, அதுலேயும் டைம் இழுக்குது இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதான் பண்ணுவாங்க. கடைசியாக தான் ஃபிசிக்ஸ் எடுப்பாங்க. என்ன தான் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருந்தாலும் அவங்களால பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. ஏனென்றால் அவங்க இந்த பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் நேரத்தெல்லாம் போய்கிட்டாங்க. அப்போ கட் ஆஃப் வந்து குறையுது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோன்னே ஃபிசிக்ஸை பண்ணுவாங்க. அப்போ இது லெவல் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக இது வந்து டிசைட் பண்ணிச்சு. கட் ஆஃப் குறைஞ்சது 2022ல். அதுக்கப்புறம் 2023ல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சு. அசர்ஷன்னா என்ன, ரீசன்னா என்ன, ஓ ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கேட்குறாங்க, ஓ இப்படியெல்லாம் இருக்கும் பேப்பர், இப்படியெல்லாம் கேட்பாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இன்ஸ்டியூஷன்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸுமே ஓ இப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுமே வந்து ப்ராக்டிஸ்லாம் எல்லாருமே கரெக்டாக கொடுக்க ஆரம்பித்ததுனால அப்போ 2023ல் திரும்ப கட் ஆஃப் வந்து அதிகமாகுது. ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருச்சு. அதே மெத்தடில் தான் கேட்குறாங்க 2023யும். மாட்ரேட் டு டஃப் தான், இதுவும் மாட்ரேட் டு டஃப் தான், ஃபிசிக்ஸ் ஈஸி தான். பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் ரீசன் இங்கே இருந்தது, ஸ்டேட்மெண்ட் இங்கே இருந்தது. அப்போ இதுக்கு முன்னாடியே கேட்டதுனால எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்க, நல்லா ரெடி ஆகிட்டாங்க. அப்போ கட் ஆஃப் அதிகமாக ஆரம்பித்தது. பெருசாக அதிகமாகலை. ஏன்னா அந்த பேப்பர் ஈஸி கிடையாது. மாட்ரேட் டு டஃப், அதே மாட்ரேட் டு டஃப் தான், அதே மாட்ரேட் டு டஃப் பேப்பர். பட் லென்த்தி கொஞ்சம் குறையுது இங்கே, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பேட்டர்ன் தானே இதுவும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியான பேப்பர் வேறு ஃபிசிக்ஸு. அப்போ கட் ஆஃப் வந்து உங்களுக்கு அதிகமாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024ல் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர். ஸ்டேட்மெண்ட் நிறைய இருந்துச்சு கெமிஸ்ட்ரியில். உங்களுக்கு வந்து மேட்ச் நிறையா இருந்தது. அசர்ஷன் ரீசன் பெருசாக இல்லை. ஸ்டேட்மெண்ட், ஆனால் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணாவே தெரிஞ்சிடும் இது கரெக்டாக தப்பானு. சும்மா ரீட் பண்ணி பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்டெல்லாம் இல்லை அந்த ஸ்டேட்மெண்ட்டில். பெரிய ஏமாத்துகிற வேலையெல்லாம் அதில் பார்க்கல. படித்தாவே தெரிஞ்சிடும் இது தப்பாக கரெக்டானு அழகாக தெரியும். அப்படின்னு மேட்ச்லாம் ஒரு ஆப்ஷனை வச்சே மேட்ச் பண்ணிடலாம். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் செம்மையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ½ அன் ஹவரில் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக முடித்து 180 மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸோட கதையெல்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸி. பயாலஜியும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர். எல்லாமே மேட்ச் நிறையா இருந்தது. பட் அழகாக மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். நம்ம மார்க்கை பார்த்தாவே தெரியும். ஃபிசிக்ஸ் வந்து மாட்ரேட் டு டஃப் தான். இங்கேயும் பாருங்கள் ஈஸி டு மாட்ரேட். இங்கே கொஞ்சம் மாட்ரேட் டு டஃப். ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டாங்க. ஏன்னா தான் ஃபிசிக்ஸ் டஃப்பாக கேட்டாலுமே அதுக்கு டைம் நிறையா இருக்குல்ல. ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப பயாலஜியும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ஈஸி இல்லை. அப்போ பயாலஜி கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸினா இதை சீக்கிரமே முடிச்சிடுறாங்க. நான் தான் சொன்னேன்ல ½ அன் ஹவரில் முடித்த கதையெல்லாம் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு 40 மினிட்ஸே எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு 40 மினிட்ஸ், மீதி எல்லாம் ஃபிசிக்ஸ் பண்ணாங்க. அழகாக பண்ணிட்டு போயிட்டாங்க. கட் ஆஃப் கிடுன்னு ஏறிடுச்சு 2024ல். இது இல்லாமல் ஒரு சில மால் ப்ராக்டிஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. பட் வந்து அந்த விஷயங்களும் காரணம். ஸோ இந்த மாதிரியான நிறையான கொஸ்டின் பேப்பர் வெளியாச்சுனாங்க, நிறையா பிரச்சனைகள் நடந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசனாக பார்க்கும்போது இதில் மெயின் ஃபேக்டர் கொஸ்டின் பேப்பர் தான். அதுக்கப்புறம் அந்த விஷயங்களையும் சேர்த்துக்கிட்டோம்னா இதெல்லாம் அதிகமாச்சு. ரைட், இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ இந்த 2025 கட் ஆஃப் என்னவா இருக்க போகுது? அதிகமாகுமா கம்மியாகுமா? இப்போ எதனாலலாம் அதிகமாச்சு? மால் ப்ராக்டிஸ் நடந்தது. அந்த மால் ப்ராக்டிஸ் நடக்குமா? நடக்காது. ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறாங்க எக்ஸாமை 2025. கண்டிப்பாக ரொம்ப ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். மால் ப்ராக்டிஸ்னு ஒன்று நடக்காது. முதல் விஷயம்.
ரெண்டாவது விஷயம் வந்து 3 hours 20 minutes இருந்ததை 3 hours மாற்றிட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 180 questions 180 minutes செக்ஷன் ஏ செக்ஷன் பிலாம் கிடையாது. ஸோ அப்போது உங்களுக்கு கட் ஆஃப் வந்து அதுவும் கண்டிப்பாக குறைக்கும். மால் ப்ராக்டிஸ் நடக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடக்கும். அப்போ அது கட் ஆஃபை குறைக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த டியூரேஷன் வந்து எக்ஸாம் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 hours தான். அப்போ 3 hours 20 minutes பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு திடீர்னு 3 hours மாற்றுறாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே அதெல்லாம் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். இது வந்து வேறு மாதிரியான ஒரு செஷன். ஏன்னா அது லேட்டாக தான் நமக்கு வந்து சொன்னாங்க இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்ன்ட்டு. கண்டிப்பாக இதுவும் கட் ஆஃபை குறைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பேப்பர் தான் மெயின் ஃபேக்டர். அதுதானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஸ்டின் பேப்பர் 2025ஓட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது? கொஸ்டின் பேப்பர் அதுதான் மெயினான ஒரு விஷயம். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குறத வச்சு தான் நம்ம பேச முடியும். டஃப்பாக தான் இருக்க போகுது, அல்லது மாட்ரேட் டு டஃப் இந்த மாதிரி இருக்கலாம். 2022 மாதிரி இருக்கலாம், 2023 மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக 2024 இருக்காது. நிறைய அசர்ட்ஸ் அண்ட் ரீசன் இருக்கலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 2 times அல்லது 3 times படித்தா தான் அது புரியும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பயாலஜியுமே நம்ம லென்த்தியாக போகலாம். அதில் இருக்க டேர்ம்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஃபிசிக்ஸை வந்து டஃப்பாக்கலாம். நாளைக்கு வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக கூட இருக்கலாம். 2025ல் ரொம்ப ஈஸியாக போட்டு பயாலஜியும் ஃபிசிக்ஸையும் டஃப் பண்ணலாம். பட் ஏதாவது 2 டஃப் பண்ணுவாங்க. டஃப் இன் த சென்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்காது. பயப்படாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பயப்படாதீங்க. பெரிய டஃப் லெவல்லாம் உங்களுக்கு ஆகாது. டஃப் இன் த சென்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 180 minutes 180 கொஸ்டின்றப்ப இப்போ ஜேஇயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 75 3 hours கொடுக்குறாங்க. அங்கே டஃப் பண்ணலாம். இங்கே நமக்கு கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா 180 கொஸ்டின்ஸு. அப்போ 180 minutes கொடுக்குறாங்க. கொஸ்டின் பாருங்கள் 180 இருக்குது. அப்போ அதுக்கேற்ற லெவல் தானே கேட்க முடியும். டிஃபிகல்ட்டியில் ரொம்ப டஃப்பாலாம் ஆக முடியாது. ஓரளவு டஃப்பாக கேட்கலாம். இந்த எக்ஸாம் வந்து ஓரளவுக்கு டஃப்பாக கேட்கலாம். அப்போ பேப்பர் நம்ம எதிர்பார்க்குறது டஃப்பாக இருக்க போகுது. அப்போ இதுவும் கட் ஆஃபை குறைக்கும். ஆக மொத்தம் நீட் 2025ஓட கட் ஆஃப் வந்து கன்ஃபார்மாக குறைய தான் போகுது. பயங்கரமாக குறைய போகுது. பயங்கரமாக இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2024 ஒரு எக்ஸாமாகவே கருத வேண்டாம். அதை தூக்கி வெளியில் வச்சிடலாம். 2024 கட் ஆஃபே எடுத்துக்க வேண்டாம். அப்போ 2023ஓட கட் ஆஃபை வச்சு அதுலேருந்து நம்ம அதிகப்படுத்திக்கலாம். எவ்வளோ மார்க்? ஒரு 30 மார்க் அதிகப்படுத்திக்கலாம் 2023லேருந்து. அப்படி கொண்டு போகலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸாமாகவே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம் தானே. அதை பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைல்ல. நிறைய மால் ப்ராக்டிஸ் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கக்கூடியது 2023லேருந்து கொண்டுட்டு போகலாம். இந்த 2023லேருந்து இதை பெருசாக நம்ம எடுத்துக்காம தான் நம்ம கட் ஆஃப் போட்டிருக்கோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் 2025ஓட கட் ஆஃப் 2021ல் பாருங்கள் 589 584. இது பாருங்கள் 580. இது ஏன் குறையுதுன்னு நான் சொன்னேன். 2022ல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பேப்பராக கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அசர்ட்ஸ் அண்ட் ரீசன், ஸ்டேட்மெண்ட்டு, அந்த மேட்ச் எல்லாம் புதுசாக இருந்தது. 2021 வரைக்கும் அப்படி இல்லை. 2022ல் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஒரு பேப்பர். ஸோ அதனால் இது வந்து இப்படி ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் திரும்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு ரீசன் சொன்னேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2023லேருந்து அதை போட்டிருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக குறையும், இதுலேருந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023லேருந்து கட் ஆஃப் அதிகமாகும், 2024லேருந்து கம்மியாகும். அப்படி தான் இருக்க போகுது 2025. ஓசி கேட்டகரிக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 620லேருந்து 630. பிசி கேட்டகரிக்கு 575லேருந்து 585. பிசிஎம்க்கு 560 to 570. எம்பிசிக்கு 555 to 565. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 485 to 505. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 430 to 445. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 415 to 425. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கட் ஆஃப். என்ன தான் நான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் இது தான் வரும் அதுதான் வரும்னு சொன்னாலுமே அந்த எக்ஸாம் அன்னைக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் என்ன வருதோ அதுதான் மெயினாக வந்து கட் ஆஃபை டிசைட் பண்ண போகுது. பட் நம்ம இதுதான் வருன்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த கட் ஆஃப் நம்ம கொடுத்துருக்கோம். நிறைய ரீசன் இதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணி தான் அதை கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கெம் சொல்யூஷன்ஸ் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. இந்த கட் ஆஃப் வந்து நாங்கள் என்ன தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாலும் இந்த கட் ஆஃப் வரும் இந்த கட் ஆஃப் வரும்னு சொன்னாலும், ஏன்னா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கட் ஆஃப் சொல்லுவாங்க. இது என்னோடய ப்ரிடிக்ஷன். ஸோ என்ன தான் நாங்கள் சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களோட டார்கெட் வந்து பெருசாக தான் இருக்கணும். உங்கள் கேட்டகரி கட் ஆஃப் நோக்கி போகக்கூடாது. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கலாம், ஒரு பயத்தை போக்கலாம். பரவாயில்ல, இந்த நமக்கு வந்து கட் ஆஃப்ஸ் வந்து இவ்வளோ அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கலாம். பட் நான் சொல்கிறது தான் வருன்றது சொல்ல முடியாது. பட் நான் தான் சொல்லியிருக்கேன், ஒரு சில அனலைஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நீட் 2025 எக்ஸாம் டே அன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். அன்றைக்குமே நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டாலுமே பட் அதுதான் வரும்னு சொல்ல முடியாது. பட் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து கரெக்டாக தெரியும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் உங்களோட எய்ம் வந்து மெயினாக இந்த கட் ஆஃப் நோக்கி இருக்கக்கூடாது. நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்கன்னா போய் 585 சார் சொன்னாங்க, ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போகக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். இந்த கட் ஆஃப் ஓகே பரவாயில்ல அப்படின்னு. பட் உங்களுக்கு உங்களோட டார்கெட் எப்போதுமே 650 அண்ட் அபோவாக தான் இருக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.